வாசிங்க. முதலாவதாக 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 561 பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென். போதும், நல்லா கவனிங்க. இங்கே யோசபாத் என்ற ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வழியில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அந்த உற்சாகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. அவன் மேடைகளை அகற்றினான். அவன் என்ன பண்ணா? ஐயா சொல்லுங்க ஐயா. மேடைகளை அகற்றினான். ரெண்டாவது என்ன பண்ணா? அப்ப சரியா காதுல விழப்பட. இன்னொரு வாட்டி வாசிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமா, யூதான்னா என்னன்னு பார்த்தோம். கர்த்தரை துதிக்கிறவன் பார்த்தோம். கர்த்தரை துதிக்கிற எனக்குள்ள எந்த மேடையும் இருக்கக்கூடாது. மேடை யார் போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. மேடை யார் போடுவாங்க? ஆமாம், தன்னைத்தான் புகழ்றவன் தான் போடுவேன். என் ஆட்சியில் இது வந்தது, நான் தான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், நான் பாருங்கள் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி தன்னுடைய புகழை தமட்டம் அடிக்கிறது தான் யாரோட வேலை? மேடை போட்டு பேசுகிறவனோட வேலை. அப்போது துதிக்கிறவனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? நான் தான், என்னால் தான், இது நான் இல்லைன்னா ஆயிருக்காது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருமையின் மேடை இருக்குது. எனக்குள்ள ஒரு மேட்டுமையின் மேடை இருக்கு. என் அறிவால தான், என் புத்தியால தான், என் திறமையால தான், என் படிப்பால தான், என் அழகால தான், என் சொத்து சுகத்தால, என் ஜாதியால தான், நல்ல கவனிங்க, வருமானத்தால தான் அப்படின்னு யாரெல்லாம் இந்த மேடை வச்சிருக்கீங்களோ உங்களால் உற்சாக ஆவியால் நிரம்பவே முடியாது. அல்லேலூயா. அதனால் உற்சாக ஆவி வந்த உடனே துதிக்கிறவன் என்ன செய்வானா? அவனுக்குள்ளே இருக்க அந்த பெருமை என்கிற மேடையை, மேட்டுமை என்கிற மேடையை, தற்புகழ்ச்சி தனத்தை, சுய புத்தி தனத்தை, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, மெச்சுக்கொள்கிற அந்த சுயமாக நீதியை அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? நான் கரெக்டாக செய்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு கரெக்டு, நான் போகிறது கரெக்டு, நான் செய்கிறது கரெக்டு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு யாரெல்லாம் சுயமாக நீதி செஞ்சுக்கிறீங்களோ, உங்களை நீங்களே டிக் பண்ணிக்கிறீங்களோ அவங்கள பற்றி தான் வேத வசனம் சொல்லுது. என்னது? மேடை. அந்த மேடை என்ன பண்ணணுமா? அகற்றணும். அகற்றாத வரைக்கும் கர்த்தருடைய உற்சாக ஆவி உனக்குள்ள கிரியை செய்யாது. நல்லா கவனிங்க.